ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பாவக்காய் கிரேவி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்புலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுங்க. பொதுவாகவே பாவக்காய் வந்து நல்லா கசப்பாக இருக்கும். அந்த கசப்பை போக்குறதுக்காக பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வெல்லம் சேர்த்துப்பாங்க. நம்ம அந்த வெல்லம் சேர்க்க போகிறதில்ல. வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா அது நல்லா இருக்குமான்றது எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் வெல்லம் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் ரவுண்டாக ஃபுல்லாக சேர்த்துனீங்கன்னா சரியாக வேகாது. அதனால் நீங்கள் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக வதங்குற மாதிரி எண்ணெயில் நல்லா கிளறிக்குங்க. இப்போ கோரியண்டர் பவுட்ரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்காக சில்லி தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கோரியண்டர் பவுடர்னாலும் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கணும். எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் செய்யணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இப்போ நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. பாவக்காய் சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லது. இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட சுகர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பாவக்காயோட கசப்பை குறைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சேர்க்கறதுனால பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொதுவாக எல்லாருமே வெல்லம் தான் சேர்ப்பாங்க, நம்ம வெல்லம் சேர்க்குறதில்ல. நீங்கள் கடலை மாவு சேர்க்கறதுனால கசப்பு கம்மியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்குங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறிக்குங்க. இப்போ வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது.
நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. சுவையான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.